ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மெண்ட் கோல் இருக்கும். ஆ இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷன் அண்ட் கரண்ட் சிச்சுவேஷன்ஸ பொறுத்து, ஆ எல்லாருக்கும் உள்ள எக்ஸ்பென்சஸ பொறுத்து எல்லாம் அமௌண்ட்டு மாறும். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து 3 க்ரோர்ஸ் ரிட்டயர்மெண்ட் கோல் இருக்கு அப்படின்னு சொன்னா, லேட்டா ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் நாட் எனஃப். ஒரு லார்ஜ் கார்பஸ் பில்ட் பண்ணோம். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் வெல்த் கிரியேஷன் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து டைம் மேட்டர்ஸ். ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைம் பவுண்டட். நீங்கள் வந்து காம்பவுண்டட் பெனிஃபிட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். டிலே பண்ண பண்ண சிக்னிஃபிகண்ட்லி உங்களுக்கு வந்து ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ரிட்டர்மெண்ட் பிளான் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா லாங் டேர்ம் அவுட்லுக்கும் போது 20 to 25 இயர்ஸில் நம்ம வந்து சேவ் பண்ணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்போம். அப்போ நீங்கள் ஆஸ் சூன் அஸ் ஜாபில் போனோடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். சைஸபிள் கார்பஸ் வேணும் அப்படிங்கும்போது ஸ்மால் டிலேஸும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டிங் ஒரு ரிட்டர்மெண்ட் பிளானிங் 30 ரேதர் than 40 கேன் லீட் டு சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்சஸ் இன் த ரிட்டர்ன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நல்லது. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு ஸ்டாக்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ எதுலயோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எஃப்டிலயோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, அது ஹெல்ப் பண்ணாது. காம்பவுண்டிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லாங் டெர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ. அதே மாரி உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் பண்ணலாம். ஆ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பிரிச்சுக்குங்க. எஃப்டிஸ், போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ், ஆ வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ எஸ்ஐபியில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது 30 இயர்ஸில் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3 கோர்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 9,000 ருபீஸ். டியூரேஷன் வந்து 30 இயர்ஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் 12% per annum அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா ஒரு 32 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 2 crores 85,000 அதுங்கிற மாதிரி வரும். டோட்டல் வேல்யூ வந்து 3 crores 17 lakhs அது மாதிரி வரும். 40 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சேம் அமௌண்ட் எஸ்ஐபி அமௌண்ட் 9,000ங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் வந்து உங்களுக்கு 20 இயர்ஸாக குறைஞ்சிரும். ஏன்னா 60 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 12% per annumங்கிற மாதிரி போகிறீங்க. டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,60,000 இருக்கும். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68,32,000 தான். டோட்டல் வேல்யூ வந்து 89,92,000 தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 20 இயர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 9,000க்கு பதிலாக டபுள் த அமௌண்ட் இல்லை மேலே பண்ணிங்கன்னா தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். அது வந்து எல்லா சமயமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து சேவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுவும் லேட் 40ஸ்ல பண்ணும்போது மற்ற எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணும்போது 12% ஆனுவல் ரிட்டர்னுக்கு வேணும் அப்படிங்கும்போது கிராஜுவலாக பண்ணும். 30 இயர்ஸ் மினிமம் ங்கிற மாதிரி பீரியட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து மார்க்கெட் ரிஸ்க்கெல்லாம் கண்டிஷன்ஸ் ஓவர் தி பீரியடில் மார்க்கெட் வந்து சேம் இதிலே இருக்காது, மாறி மாறி இருக்குங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். டைவர்சிஃபைடாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுங்க. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லாங் டேர்மாக வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களோட ரிட்டைர்மெண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானை வச்சுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.